வணக்கம் நண்பர்களே. என்ன ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம். இந்தியா டீம் இருக்கு பாருங்க, அவங்க உலக கோப்பையை கையில தூக்கின அடுத்த நிமிஷமே அங்க ஒரு உணர்ச்சி பிரவாகம் பார்க்க முடிஞ்சது. ஒருத்தர் அழுதுட்டு இருந்தாரு, இன்னொருத்தர் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. யாரோ சக்கர நாற்காலியில கூட வந்திருந்தாங்க. நம்ம ரோஹித் சர்மாவால் கூட தன் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. இந்தியாவுடைய பெண் பிள்ளைகள் சரித்திரம் படைச்சிட்டாங்க. நம்ம டீம் இந்தியா உலகத்துக்கே விஜயத்தை காட்டி கொடுத்துட்டாங்க. இதுதான் ஏன் முதல் தடவை நம்ம இந்திய மகளிர் அணி இந்த கோப்பையை தூக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்த காட்சிகள் இருக்கு பாருங்க, நெஞ்சை உருக்கும் காட்சிகள். நிஜமாவே வேற லெவல். அங்கிருந்த எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. அங்கிருந்த ஒவ்வொருத்தரோட கண்களுமே கலங்கி கிடந்துச்சு. ஒரு சிலர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஆட்டத்தை பார்க்க வந்திருந்த நம்ம ரோஹித் சர்மா கூட தன் உணர்ச்சிகளை அடக்க முடியாம அழுதுட்டு இருந்தார். எப்போ நம்ம ஹர்மன்பிரீத் கவுர் அந்த கடைசி கேட்சை பிடித்தாரோ, டீம் இந்தியா உலக சாம்பியன் ஆச்சோ, அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சி வெள்ளத்துல மூழ்கி போனாங்க. ஆடுகளத்தில் இருந்த ஒவ்வொரு வீராங்கனையுமே அழுதுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வீரர் வீராங்கனை கண்ணிலும் கண்ணீர். ஏன்னா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணம். இந்த கனவை, இந்த வெற்றியை அமோல் மஜும்தார் எனும் பயிற்சியாளருடன் ஹர்மன்பிரீத் கவுர் மற்றும் மொத்த இந்திய அணியும் சேர்ந்து பார்த்தாங்க. அதை இப்போ நிஜமாக்கிட்டாங்க. இந்த இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாருமே அழறதும் புலம்புறதுமா கண்ணில் பட்டாங்க. ஹர்மன்பிரீத் கவுரா இருந்தாலும் சரி, ஸ்மிருதி மந்தனாவா இருந்தாலும் சரி, இல்லைன்னா மற்ற டீம் பிளேயர்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருமே உணர்ச்சி வசப்பட்டிருந்தாங்க. போட்டியை பார்க்க வந்திருந்த நம்ம ரோஹித் சர்மா இருக்காரே, அவர் வானத்தை பார்த்துட்டு அந்த வெடிக்குதெல்லாம் பார்த்துட்டு அவரும் அழுதுட்டார். ஏன்னா அவருக்கும் ஒரு கனவு இருந்தது, 2023 நிறைவேறாம போயிருச்சு. ஆனா இந்த காட்சியை பார்த்ததுமே அவரும் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக ஆகிவிட்டார். இது மட்டும் இல்லாம ஹர்மன்பிரீத் கவுர் பயிற்சியாளர் அமோல் மஜும்தார் இருக்கார்ல, ஒரு பயிற்சியாளர்னா குரு மாதிரி, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஏன்னா இந்த வெற்றி அவருக்கும் கூட ரொம்ப பெரிய வெற்றி தான். இது தவிர ஜெய்ஷாவுடைய கையில இருந்து கோப்பையை வாங்கும்போது ஹர்மன்பிரீத் கவுர் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. இதன் மூலம் நம்ம இந்திய பெண் பிள்ளைகள் அவங்களுடைய பண்பாட்டையும் காட்டி கொடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம பத்ரிகா ராகுல்னு ஒருத்தங்க, அவங்களுக்கு காயமாகிருச்சு, நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த உலக கோப்பைக்கு நடுவுலயே அவங்க வெளியே போக வேண்டியதா போச்சு. அவங்களுக்கு பதிலா ஷ்வாலி வர்மா உள்ள வந்தாங்க. அவங்க சக்கர நாற்காலியில காயமடைந்த நிலையில ஆடுகளத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. ஸ்மிருதி மந்தனா அந்த பத்ரிகா ராகுலை தூக்கிக்கிட்டாங்க. அவங்க கூட அந்த வெற்றி தருணத்தை பகிர்ந்துகிட்டாங்க. அவங்களும் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டாங்க. இதுக்கப்புறம் கோப்பையை தூக்கும் போது ஒரு வித்தியாசமான முறையில ஹர்மன்பிரீத் கவுர் தன் அணி உறுப்பினர்களுடன் இந்த வெற்றியை பகிர்ந்து கொண்டாங்க. 2024 கோப்பையை வெல்லும் போது ரோஹித் சர்மா மெஸ்ஸி மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பாரு. இங்க ஹர்மன்பிரீத் கவுர் கோப்பையை முதல் முறை கொடுப்பது போலவும், 2ஆம் முறை கொடுப்பது போலவும், அப்புறமா 3ஆம் முறை கோப்பையை கொடுத்தார். அதுக்கப்புறம் வானவேடிக்கை ஆரம்பிச்சது பாருங்க, அது நிஜமாவே வரலாற்று சிறப்பு மிக்கது. நெஞ்ச உருக்கும் படங்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் அழுதுட்டு இருந்தாரு, யாரோ ஒருத்தர் கட்டி பிடிச்சிருந்தாரு, யாரோ சக்கர நாற்காலியில வந்திருந்தாங்க. ரோஹித்னால கூட கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. இது மட்டும் இல்லாம ஜெமிமா இருக்கு பாருங்க, அவங்க ஆடுகளத்திலேயே படுத்துக்கிட்டு அவங்க அணி உறுப்பினர்களுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்தாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி. இந்த வெற்றியில நீங்க பாத்தீங்கன்னா ஜூலன் கோஸ்வாமி, இவங்க எத்தனை உலக கோப்பைகள் விளையாடியும் அவங்க டீமை ஜெயிக்க வைக்க முடியல. மித்தாலி ராஜ், இவங்க சுமார் 6 உலக கோப்பைகள் விளையாடியும் அவங்க டீமை ஜெயிக்க வைக்க முடியல. அஞ்சும் சோப்ரா, இவங்க இந்திய மகளிர் கிரிக்கெட்ல ரொம்ப சீனியர் பிளேயரா இருந்திருக்காங்க. அவங்களும் மைதானத்தில் இருந்தாங்க. அவங்களும் கோப்பையை தூக்குனாங்க. இது எல்லாருக்குமே ஒரு வரலாற்று தருணம். இந்த காட்சிகள் இருக்கு பாருங்க, இதயம் தொடும் காட்சிகள். இந்த வரலாற்று தருணத்தை நீங்க உங்க கண்களால பார்த்திருந்தீங்கன்னா நிஜமாவே நீங்களும் பாராட்டுக்குரியவங்க தான். ஆனா ஒருவேளை நீங்க இந்த மேட்சை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்திய அணி முதலில் பேட்டிங் பண்ணும்போது ஸ்மிருதி மந்தனா மற்றும் ஷஃபாலி வர்மாவுடைய ஒரு அசத்தலான சதக்கூட்டணி மூலமா 298 ரன்களை எடுத்தாங்க, 7 விக்கெட் இழப்புக்கு. இந்த சமயத்தில் ஸ்மிருதி மந்தனா 45 ரன்களும், ஷஃபாலி வர்மா 77 ரன்களும் எடுத்தாங்க. தீப்தி சர்மா மிடில் ஆர்டர்ல 58 ரன்களை எடுத்தாரு. இலக்கு என்னவோ 299 ரன்கள். இது தென்னாப்பிரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்கா தரப்புல இருந்து அவங்க கேப்டன் லோரா இருக்காங்க பாருங்க, அவங்க 101 ரன்களை எடுத்தாங்க. கடைசி வரைக்கும் துணிச்சலா நின்னாங்க. ஆனா நம்ம தீப்தி சர்மா இருக்காரே, அவங்க 5 விக்கெட்டுகளை எடுத்தாங்க. தென்னாப்பிரிக்காவுடைய கதையை முடிச்சிட்டாங்க. அப்போ இந்திய அணி இந்த போட்டியையும் ஜெயிச்சிட்டாங்க. இந்திய அணி சரித்திரத்தையும் படைச்சிட்டாங்க. இது முதல் தடவையா இந்திய அணி இந்த உலக கோப்பையை வென்றிருக்காங்க. இந்த உலக கோப்பை ரொம்பவே விசேஷமானது. ஒவ்வொருத்தரும் நம்ம இந்திய பெண் பிள்ளைகள் மேல பெருமையா இருக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.